நோக்கம். அதுக்காக தான் நம்ம இந்த போராட்டத்தை எடுத்திருக்கோம். அதுக்காக நாம் தமிழர் கட்சி உங்களோட கடைசி வரைக்கும் கண்டிப்பா கூட நிற்கும். அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இன்னைக்கு அரசாங்கம் அதிகாரிகள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் இந்த தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஆனா மாவட்ட நிர்வாகம் இன்னும் நம்மளை பார்க்க கூட இல்ல. அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்த நேரில் அவங்க ஒரு ஆய்வு கூட பண்ணல. இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் என்பதை விளக்கி மக்கள்கிட்ட சொல்லல. அதுக்கான தீர்வு நாங்க இப்படி பண்ணுவோங்கிறத கூட சொல்லல. அப்போ மக்களை அவங்க எப்படி பாக்குறாங்க, மக்களை இந்த அரசு நிர்வாகம் எந்த மாதிரி பாக்குது? மக்களை எப்பவுமே வெறும் வாக்குக்காக மட்டும்தான் மக்களை சந்திக்காங்க. இது மக்களின் ஒரு பிரச்சனைக்கு, மக்களோட ஒரு பிரச்சனைக்காக மக்கள் தெருவில் இறங்கும் போது எந்த ஒரு நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் மக்களை சந்திக்கிறது இல்லை. மக்களாகிய நாம் இன்னைக்கு அதே மாவட்ட நிர்வாகத்தை தேடி வந்துட்டோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த குற்ற சம்பவத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் இந்த அரசு இதுவரைக்கும் நடந்த அரசு சரி, இப்ப இருக்கக்கூடிய அரசு சரி, மக்கள் பாதுகாப்புக்கான ஏதாவது ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்களா? குற்றங்களை தடுக்கணும்னா கடுமையான சட்டங்களின் மூலமா மட்டும்தான் தடுக்க முடியும். அதை நாம ஒவ்வொரு முறையும் மக்களோட போராட்ட வாயிலாக நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம போராட்டத்தை இந்த பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய மேலதிகாரிகள்ட்ட சொல்லி சரியான தீர்வை சொல்றது இல்ல. மக்களை கலைச்சு அந்த போராட்டத்தை கலைக்கிறது மட்டும் தான் அவங்க நோக்கமா இருக்கு. தற்காலிக தீர்வை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர்த்து நம்ம பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை அவங்க பாக்குறதே இல்ல. இன்னைக்கு ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு காட்டு விலங்குகளை நம்ம தொட முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு சாதாரண மனுஷன் வெட்டி போட்டு போறான்னா அப்ப இது என்ன மாதிரி ஒரு நாடு? நம்ம சுதந்திர நாட்டில் தான் வாழ்றோமா? நமக்கு சுதந்திரம் எங்க இருக்குது? நாம இதுல நடமாட முடியும். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பேனர் வைக்கும் போது ஒருத்தன் வெட்டி விடுறான் அப்படின்னாக்கி அப்ப இந்த சாதிய வன்மத்தை திட்டமிட்டு யார் ஊக்குவிக்கிறான்? இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டு செய்யணும். நம்ம போராட்டம் அதுக்கானதா இருக்கணும், அதை நோக்கி இருக்கணும். இந்த போராட்டம் கட்டாயமா வெற்றி பெறும். நிட்டூர் மக்களுக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த மக்களோட கடைசி வரைக்கும் உறுதுணையா நிற்குங்கிறத நாங்க இந்த போராட்டத்தின் மேல கண்டிப்பா தெரிவிக்கிறோம்.